நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நோ நோ நோ. ரியலி? ஒன்னும் இல்ல. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இல்லையா? பரவாயில்ல, அவ பேசிட்டு விடு. சாரி. பரவாயில்ல. பாய். டெஃபினட்டா மீட் பண்ணலாம். ஷியோர், கண்டிப்பா. ரியலி? OMG. ஓ, ஓகே. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? அது நீ இப்போ ஏதோ சொன்னிய, அது OMG அப்படின்னா என்ன? OMG is OMG. அது புரியுது. அது வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அதானே? No. OMG is Oh my God. திரும்பவும் எனக்காக ஒரு தடவை சொல்ல. What? அதான் நீ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. OMG ப்ளீஸ் யா, திரும்பவும் சொல்ல. OMG யா. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எனக்கு பெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க டேட். என்னோட சின்ன சின்ன ஆசையை கூட நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 5 வயசு இருக்கும், என் முட்டில சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு. நீங்க ராத்திரி பூரா தூங்கவே இல்லை டேட். என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தீங்கல்ல டேட். உன் மேல அன்பு வச்சிருந்தேன்னு சொல்லாதம்மா, இப்பவும் அன்பு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு என் மேல அன்பே இல்லை. நீங்க எனக்காக இஷான் மாதிரி ஒரு பையனை எப்படி சூஸ் பண்ணீங்க டேட்? நீங்க கவலைப்படாதீங்க டேட், நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், அந்த பையன் கூட. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். என்னால இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த காலத்திலயும் நான் அங்க சந்தோஷமா இருக்க மாட்டேன். Now baby kangaroo and mama kangaroo both go to sleep.
என்னை பார்த்து பார்த்து ஏன் நீ சிரிக்கிற? ஆ அது வந்து இந்த நைட் கவுன்ல ரொம்ப அழகா இருக்கு சுஹானா. தேங்க்ஸ். ஆமா சுஹானா, உனக்கு இந்த புடவை கட்டுற விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காதா? நோ, ஐ எம் நாட் யூஸ் டு இட். ஆ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆரம்பத்துல நம்ம ரஜினி அன்னைக்கு கூட புடவை கட்டுறது சுத்தமா பிடிக்காதான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புடவை கட்டுறது பழக்கமாயிடுச்சான். ஓஎம்ஜி. நீ என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல சோனா. அது வந்து நீ ஒரு மாதிரி சொன்னல, ஓஎம்ஜி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி சொல்லும்போது நீ ரொம்ப கியூட்டா இருந்த தெரியுமா? திரும்பவும் எனக்காக ஒரே ஒரு தடவை சொல்ல ப்ளீஸ். அத அத எப்படி நீ சொன்ன? ஓஎம்ஜி. ஷட் அப். சாரி. ஏ சுஹானா, சாரியா, ஒரு நிமிஷம் இரு. சுஹானா, உனக்கு நான் சிரிச்சா கூடவா கோவம் வருது? எனக்கு தேவையில்லாம சிரிச்சா பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா என்னையே உனக்கு பிடிக்காது. அது பரவாயில்ல விட. ஆனா என் வீட்டுல இருக்கிறவங்களை கூட உனக்கு பிடிக்கல. ஐ மீன், உனக்கு அங்க இருக்க இஷ்டம் இல்லையா என்ன? நோ, ஒரே கூட்டமா இருக்கு. இட்ஸ் டூ கிரவுடட். அது சரிதான். ஆனா சுகனா, எங்களுக்காக அங்க ஒருத்தர் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. அம்மா, பெரியம்மா, ராதாத்த, அண்ணா, அண்ணி, தாத்தா, பாட்டி. தட்ஸ் மை பாயிண்ட். தேர்ஸ் நோ பிரைவசி. தனியா இருக்கவே முடியல. அதேதான் நானும் கேட்கிறேன். நாம ஏன் தனியா இருக்கணும்? எப்பவுமே எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உனக்கு தனியா இருக்க பிடிக்காதா? தனியாவா? சத்தியமா பிடிக்காது. ஆனா அதுல இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் நீ யோசிச்சு பாரு. எங்களை கவனிச்சுக்க அங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம மேல அன்பு செலுத்த அங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பா எங்க மேல கோவமா இருந்தா அம்மா அதை சமாதானப்படுத்திடுவாங்க. அப்புறம் அம்மா எங்க மேல கோவமா இருந்தா நாங்க உடனே ராதாத்த ரூமுக்கு போய் ஒளிஞ்சுப்போம். அதே மாதிரி ராதாத்த கோவமா இருந்தாங்கன்னு வை, அத பெரியம்மா பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா இருந்தா வாழ்க்கையை பத்தின பயமே இருக்காது. பெரியம்மா நைஸ் லேடி. அவங்க ஐ மீன், சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. பெரியம்மா பொட்டு வச்சுக்கிறாங்க, ஆனா வேர்ஸ் ஹர் ஹஸ்பண்ட்? ஐ மீன் பெரியப்பா எங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. பெரியம்மா பொட்டு வச்சுக்கிறாங்க, ஆனா வேர்ஸ் ஹர் ஹஸ்பண்ட்? ஐ மீன் பெரியப்பா எங்க? ஓ, ஐ திங்க் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். Forget it. தல. அப்படி இல்ல. சோனா, சோனா நீ என்னுடைய வைஃப். ஐ மீன் அபிஷியலி. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீ என் வைஃப் தானே. சோனா, எங்களுடைய குடும்பத்தை பத்தி நீ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். நல்லதை பத்தி, கெட்டதை பத்தி. ஆனா இதை என்ன? நான் தான் சொன்னால எனக்கு தேவையில்லைன்னு. Forget it. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன். ஆனா எனக்கு சத்தியம் பண்ண, நீ இதை பத்தி வீட்டுல யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது.
ஹலோ, நான் சுஹானா. தேவையில்லாம யார்கிட்டயும் வளர மாட்டேன். எங்க பெரியப்பா யூஎஸ்ல இருக்காரு. எங்க பெரியண்ணா எந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க பெரியப்பா வேலைக்காக யூஎஸ் போனாரு. கை நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்க குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஆனா அவர் அங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. தாத்தா அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாரு. நீ சரி தப்பு, பேசாம இந்தியாக்கே வந்துருன்னாரு. ஆனா எங்க பெரியப்பா யாரோட பேச்சையும் மதிக்காம அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. OMG. வாவ். வா சோனா, நான் எவ்வளவு சீரியஸா பேசி இல்ல, நோ, நான் சொல்ல வந்தது அது இல்ல. ஐ மீன், பெரியம்மா, உன்னோட பெரியப்பா பெரியம்மாவை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பெரியம்மா உங்க கூட அதே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது காரணம் எங்க தாத்தா பாட்டி தான். பெரியம்மா கிட்ட உனக்குன்னு நாங்க இருக்கோம், நீ எங்கேயும் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் பையனை தலைமுழுகிட்டு எங்க பெரியம்மா தான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அப்பல இருந்து இன்னி வரைக்கும் எங்க பெரியம்மா தான் எங்க குடும்பத்தையே வழி நடத்துறாங்க. பெரியம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஆ, எங்க பெரியம்மாக்கு அவங்க உலகம், அவங்க சந்தோஷம் எல்லாமே நாங்க மட்டும்தான். நாங்க இல்லாம எங்க பெரியம்மாவால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. வாட் a remarkable woman. எங்க பெரியம்மா மட்டும் இல்லைன்னா எங்க குடும்பமே சதறி இருக்கும். எங்க வீட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதே அவங்க தான். எங்க வீட்டோட உயிர் மூச்சே அவங்க தான். சோனா, உன்னதான் உன்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. முதல்ல ஒரு ரிக்வெஸ்ட் என்ன? சோனா, எனக்கு புரியுது. உன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கல்யாணமே இல்லை. இப்போ உன்கிட்ட சொன்ன விஷயத்த தயவு பண்ணி வீட்டில் யார்கிட்டயுமே சொல்லிடாத. அதுலயும் முக்கியமா எங்க அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும். அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் சோனா, நீ என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு எப்ப போகணும்னு முடிவு பண்றியோ, போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போ. நான் பேசி அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். சத்தியமா உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஐ ப்ராமிஸ். ஆனா சொல்லாம மட்டும் நீ வீட்டை விட்டு போயிடாத. ப்ராமிஸ். நீ இவ்ளோ எமோஷனல் ஆவறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு வருஷம் மேட்டர்ங்கிறது. உங்க அப்பா ஒரு வருஷம் சொல்லிட்டு தான் போனாரு. அம்மாவை நீங்க கவனிச்சிருக்கீங்களா?
அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வருத்தம் உங்களுக்கு தெரியுமா? கஷ்டம்தாம்மா, ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா உங்களால இல்ல, நம்ம சந்தோஷத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு போனாரு அவரால. என்னெல்லாம் கனவுகளை உருவாக்கி விட்டார். நான் செய்யற எல்லாமே இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான். அப்படிதான் நான் சொல்லுவாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னெல்லாம் கனவுகளை உருவாக்கி விட்டார். நான் செய்யற எல்லாமே இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான். அப்படிதான் நான் சொல்லுவாரு. பெரிய அண்ணி, பெரிய அண்ணி, அண்ணி, எதை நீ அப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? எதையும் பார்க்கல. சும்மா சில நேரத்துல பார்வை அப்படியே எங்கேயாவது பதிஞ்சிடுது. கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இருக்கிறது இல்ல, இருந்தாலும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. சரிதானே? சில சமயம் நாம சுவரை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது அதுல சில உருவங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுல நமக்கு தெரிஞ்ச உருவங்களும் வரும், தெரியாத உருவங்களும் தெரியும். உங்களுக்கு அப்ப யார் உருவம் தெரியும் அண்ணி? மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நாம எவ்வளவுதான் மறைக்கவும் மறக்கவும் முயற்சி பண்ணாலும் காயத்தோட வடு மட்டும் மறையாது. ஏதாவது சொல்ல வந்தியா? இல்ல, அது இன்னைக்கு ராத்திரிக்கு இங்க படுத்துக்கலான்னு நினைச்சேன். இஷான் கிட்ட இருந்து போன் வந்ததா? வந்தது. அவன் என்ன சொன்னானா, இன்னைக்கு நைட் அங்கேயே தங்க போறானா. எனக்கு என்னவோ எல்லாம் சரியாயிடுச்சுன்னு தோணுது. அதனால தான் அங்க தங்குறேன்னு சொல்லியிருக்கான். நீ கவலைப்படாத ராதா, நமக்கு ஏற்பட்ட மாதிரி இஷானுக்கு எதுவும் ஆகாது.
நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்.